எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கத்தரை சொல்லுவாங்க. ஆனால் பிசாசு பெரிய ஆள், அவன் கையில் மட்டும் மாட்டிராத, ஒரு பாவம் பண்ணிராத, ஒரு தப்பு பண்ணிராத, அவன் பிசாசு வந்துடுவான். வந்துட்டான்னா இப்படிதான் நான் போதிக்கப்பட்டேங்க. நீங்கள் எப்படி போதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் போதிக்கப்பட்டது இப்படி. அதனால ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலம் என்னதான் இருந்துச்சு, அந்த பிசாசு அந்த முக்கை பார்க்கும்போதெல்லாம் இங்கே ஒரு பிசாசு, உனக்கு தெரியுமா தெரியாத, தெரியுமா சொன்னார் தெரியுமா, தெரியும், அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் ஒன்றுக்கும் அறியாத முட்டாள் அது. இப்போ போயிட்டாருன்னு நினைக்கிறா, இருக்காரா, போயிட்டார்ல, இறந்துட்டார்ல. கடைசியில் மென்டல் ஆகி அவருக்கு பிசாசு பிடிச்ச மாதிரி ஆகி அப்படி போயிட்டாரு அந்த மனுஷன். அவர் சொன்னதை நம்பிட்டு இருந்திருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை குறித்த அந்த விசுவாசத்தை விட பிசாசு என்ன செஞ்சிருவானோ, எது செஞ்சிருவானோ எப்படிங்க விடுவாரு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனம் திரும்ப வாசிங்களா. யாக்கோபு, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், சொல்லுங்களேன், என்னில் வாசமாயிருக்கிற ஆவியானவர். சத்தமா எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். என்னிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லவில்லை. ஹல்லேலூயா.